إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் ஓத வேண்டிய துஆக்களில் இரண்டாவது பகுதியை நாம் இன்று பார்க்க போகின்றோம். தொழுகை என்பது எவ்வளவு ஒரு உன்னதமான வணக்கம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். தொழுகையில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் ஒரு அந்தஸ்தை, உயர்வை பெற்றுத்தரக்கூடிய துஆக்களாக, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆக்களாக அந்த துஆக்கள் இருக்கின்றன. எனவே நாம் தொழுகையில் ஓத வேண்டிய துஆக்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். கூடுதலான ஒரு கவனத்தை நாம் எடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாம் இப்போது தொழுகையில் ஓத வேண்டிய துஆக்கள், நாம் சென்ற வகுப்பில் கடைசியாக ருக்கூவிலிருந்து எழுந்தவுடன் ஓத வேண்டிய துஆக்கள் வரை நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் சுஜூதில் ஓத வேண்டிய திக்ர்கள், துஆக்கள் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து ஏனைய துஆக்களையும் திக்ர்களையும் நாம் பார்ப்போம். சுஜூத் என்பது ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம்தான் சுஜூத். அந்த சுஜூதில் ஓத வேண்டிய திக்ர்கள், இதில் முதலாவதாக இந்த தஸ்பீஹ், சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா. சிலவங்களை நீங்க பார்க்கலாம், அதாவது அந்த வார்த்தைகள் கூட சரியாக வெளிப்படாது, மிக அவசரமாக சுப்ஹான் ரப்பியல் அலா, சுப்ஹான் ரப்பியல் இப்படி சொல்கிறார்கள். அதில் எந்த பயனையும் பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக இதை நாம் முழுமையாக அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து விளங்கி நாம் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்த வேண்டும். அப்போதுதான் அது உண்மையில் அதற்குரிய அந்த ஈமானிய அந்த மாற்றத்தை நமக்குள் அது கொண்டு வரும். சுப்ஹான ரப்பியல் அலா, உயர்வுமிக்க எனது இரட்சகன் தூய்மையானவன் என்பதை, அதாவது நாம் இதை 3 முறை சொல்வது என்று வரக்கூடிய அந்த அறிவிப்பில் பலவீனம் இருந்தாலும் நாம் இதை ஒற்றைப்படை அல்லாஹ் விரும்புகிறான். ஒற்றைப்படையாக நாம் என்ன செய்வது? இதை சொல்லிக் கொள்வது. சுப்ஹான ரப்பியல் அலா 3 முறை சொல்லிவிட்டு நாம் நிறுத்தி விடுவதல்ல. இமாம் சுஜூதில் இருக்கிறாரா, நாம் தொடர்ந்து சொல்லலாம். அதே போன்று சுஜூத் என்பது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற இடம். ஏனைய நாம் விரும்பிய துஆக்களை அந்த சுஜூதில் நாம் பிரார்த்திக்கலாம். சுப்ஹான ரப்பியல் அலா, அவசரப்படாமல் நாம் வார்த்தைகளை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். உயர்வு மிக்க எனது இரட்சகன் தூய்மையானவன். இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். முஸ்லிமில் இது 1421வது எண்ணில் இந்த செய்தி பதிவாகிறது. அடுத்து நம்ம வருவோம் சுஜூதில் ஓத வேண்டிய திக்ர்கள், துஆக்கல்ல இது மிக அற்புதமான ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்த இந்த பிரார்த்தனை பாருங்கள். அல்லாஹும்ம லக சஜத்து வபிக ஆமன்து வலக அஸ்லம்து சஜத வஜ்ஹிய லில்லதி خلقه وصوره وشق سمعه وبصره
தபாரகல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன். யா அல்லாஹ், நான் உனக்காகவே சுஜூத் செய்தேன், உன்னையே நான் நம்பிக்கை கொண்டேன், நான் உனக்கு கட்டுப்பட்டு விட்டேன், உனக்கே நான் கட்டுப்பட்டேன். சஜத வஜ்ஹிய லில்லதி, எனது இந்த முகம் சுஜூத் செய்தது. யாருக்கு? லில்லதி ஹலகஹு, அதை எவன் படைத்தான், வஸவ்வரஹு, அதை வடிவமைத்தான், வஷக்க ஸம்அஹு வபஸரஹு, அதில் கண்ணையும் அதே போன்று செவியையும் பார்வையும், சம்அ என்றால் செவி, அதே போன்று பஸர் என்றால் பார்வை. அப்ப அதாவது அதில் செவியையும் அந்த பார்வையும் அந்த காதையும் கண்ணையும் எவன் அதில் பிளந்தானோ, ஷக்கன்னு சொன்னால் பிறந்தானோ, அதாவது திறந்து வைத்தானோ, அதில் காதையும் கண்ணையும் திறந்து வைத்த இறைவனுக்கு இந்த முகம் என்ன செய்து விட்டது? பணிந்து விட்டது. தபாரகல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைப்பாளர்கள் மிக மேலான அல்லாஹ் சுபீட்சமிக்கவன், பாக்கியமிக்கவன் என்ற இந்த அற்புதமான துஆ. அல்லாஹும்ம லக சஜத்து வபிக ஆமன்து வலக அஸ்லம்து சஜத வஜ்ஹிய லில்லதி خلقه وصوره وشق سمعه وبصره تبارك الله احسن الخالقين. அடுத்து நாம் வருவோம் சுஜூதுடைய துஆக்கள்ல மூன்றாவதாக, அல்லாஹும்ம اغفر لي ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. யா அல்லாஹ், எனது பாவங்களை மன்னிப்பாயாக. குல்லஹு என்ற அனைத்து பாவங்களை, எனது அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. திக்கஹு என்றா அவற்றில் சிறியதை, வஜில்லஹு என்றா அவற்றில் பெரியதை, அதே போன்று வ அவ்வலஹு என்றா ஆரம்பமாக செய்தவைகள், வ ஆஹிரஹு இறுதியாக செய்தவைகள், வ அலானியத்தஹு வெளிப்படையாக செய்தவைகள், வ சிர்ரஹு மறைமுகமாக செய்தவைகள். இந்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று ஒருவர் சுஜூதில் கேட்க வேண்டிய ஒரு சிறந்த துஆ. அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ذنبي كله دقه وجله وأوله وآخره وعلانيته وسره. இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமில் இது 833வது செய்தியாக பதிவாகிறது. நாங்கள் சென்ற வகுப்பில் படித்தோம், ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய துஆக்கள் என்று படித்தோம். ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓத வேண்டிய துஆக்கள், திக்ர்கள் என்று படித்தோம். அது உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்ப அவைகள் என்ன செய்யலாம்? அவைகளை நாம் சுஜூதிலும் ஓதலாம். ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓதுவதற்கு பொதுவான துஆக்கள், திக்ர்கள் நாம் படித்திருக்கிறோம். இது சுஜூதுக்கு என்று குறிப்பாக வந்தவைகள் நாம் இதில் இப்போது பார்ப்பது. அடுத்து நாம் வருவோம் நாலாவது சுஜூதில் ஓத வேண்டிய துஆக்கள், திக்ர்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் குறிப்பாக இதை ஓதினார்கள் என்பதை பார்க்கிறோம். பொதுவாக சுஜூத் என்பது துஆக்கள் கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட மிகவும் ஆர்வப்படுத்தப்பட்ட ஒரு இடம். எனவே பொதுவாக இந்த துஆக்களை நாம் என்ன செய்யலாம்? கேட்கலாம். இது நபியாக இரவு தொழுகையில் ஓதிய துஆவாகத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். அல்லாஹும்ம அஊது பிரிதாக மின் சஹதிக் وبمعافاتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك اللهم أعوذ برضاك من سخطك. அதாவது உனது பொருத்தத்தை கொண்டு, உனது பொருத்தத்தின் ரிதாவின் மூலம் உனது கோபத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். وبمعافاتك من عقوبتك, உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை கொண்டு உன்னை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். உன்னை கொண்டு உன்னை விட்டும் என்ன? இதில் நாங்கள் முன்னால் எப்படி சொல்றோம்? அதாவது உனது பொருத்தத்தின் மூலம் உனது கோபத்தை விட்டு, உனது மன்னிப்பின் மூலம் உனது தண்டனையை விட்டு, இப்படித்தான் நாம் கேட்கிறோம். அதைத்தான் இது சொல்கிறது. அஊது பிக மின்க என்பது லா உஹ்ஸி ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸி. இதில் என்ன? அதாவது நீ உன்னை புகழ்ந்தது போன்று உன்னை முழுமையாக புகழ என்னால் முடியாது. சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த ரப்பை புகழ்வதற்கு வார்த்தைகள் இருக்கிறதா? அவன் கற்றுத்தந்த வார்த்தைகள் நமக்கு இருக்கின்றன, அவற்றை கொண்டுதான் அவளை நாம் புகழலாம். எனவே சுப்ஹானல்லாஹ், நீ உன்னை புகழ்ந்தது போன்று என்னால் உன்னை என்ன செய்ய முடியாது? புகழ முடியாது. சுப்ஹானல்லாஹ், அதற்கு நான் சக்தி பெற மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு இரவு தொழுகையில சுஜூதில் ஓதுவார்கள்.
என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிமில் 839வது செய்தியாக இது பதிவாகிறது. எனவே இவைகள் நாம் சுஜூதில் ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த அற்புதமான துஆக்கள். அடுத்து நாம் வருவோம் நடு இருப்பு. ஒருவர் சுஜூதிலிருந்து எழுகிறார், சுஜூதிலிருந்து எழுந்து அந்த நடு இருப்பு, அந்த நடு இருப்பில் அவர் இடது காலின் மீது வலது காலை நட்டியவராக அவர் உட்கார்ந்து ஓதக்கூடியது ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி, எனது இறைவனே என்னை மன்னிப்பாயாக, எனது இறைவனே என்னை மன்னிப்பாயாக என்று இமாம் கூடுதலாக நேரம் இருப்பார்கள். நாம் கூடுதலாக இதை திரும்ப திரும்ப சொல்லலாம். நாம் தனித்து தொழக்கூடிய தொழுகை, இரவு தொழுகை நாம் திரும்ப திரும்ப இதை என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்ப ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி, எனது இறைவனே என்னை மன்னிப்பாயாக. ஏன்னா அந்த இரண்டு சுஜூதுகளுக்கு மத்தியில் ஓதக்கூடிய இந்த பிரார்த்தனையில இதுதான் ஆதாரபூர்வமானதாக இதில் இருக்கக்கூடியது இதுதான். இது இப்னு மாஜாவுடைய 798வது செய்தி. இதில் இன்னும் சில வார்த்தைகளோடும் வருகின்றன. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்து இதுல பாருங்க, அல்லாஹும்மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்சுக்னி. இந்த துஆக்கள் வரக்கூடிய ரிவாயத்துக்கள்ல என்ன செய்யுது, இதில் சில பலவீனங்கள் இருக்கின்றன என்று அறிஞர்கள் சொல்வார்கள். இதுல மிக பலமிக்கதாக ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி என்று வரக்கூடிய அந்த பிரார்த்தனை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது திருமதியில 284வது செய்தி. இதை நாம் பார்த்தால், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அல்லாஹ் மக்ஃபிர்லி, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக, வஜ்புர்னி எனக்கு ஆறுதல் அளித்திடுவாயாக, வஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, வர்சுக்னி எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வர்சுக்னி. அடுத்து நாம் வருவோம். இதில் இன்னும் ஒரு ரிவாயத் அபூதாவுதில் 850வது செய்தியாக இடம்பெறுகிறது. அல்லாஹ் மக்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வஹ்தினி வர்சுக்னி. அல்லாஹ் மக்ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக, வஆஃபினி எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக, வஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, வர்சுக்னி எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக என்ற இந்த ரிவாயத். இது இதில் மூன்றாவதாக உள்ள துஆ. அடுத்து நான்காவது, இது இப்னு மாஜாவுடைய 898வது செய்தியாக வருகிறது. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்சுக்னி வர்ஃபஅனி. இறைவனே என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக, வஜ்புர்னி எனக்கு ஆறுதல் அளிப்பாயாக, வர்சுக்னி எனக்கு ரிஸ்கை வழங்குவாயாக, வர்ஃபஅனி என்னை உயர்த்தி விடுவாயாக, என்னை உயர்த்துவாயாக என்ற ரிவாயத். இது இப்னு மாஜாவுடைய 898வது செய்தி. அப்ப இதில் நாம் 4 முறைகள், இதுல மிக பலமானதாக நான் ஆரம்பத்தில் சொன்ன முறை ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி என்று சொல்லக்கூடிய அந்த முறை. அடுத்து நாம் வருவோம், அதாவது தஷஹுத், அத்தஹியாத். அத்தஹியாத் எவ்வளவு முக்கியமானது என்றால், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்று அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர் சொல்கிறார்கள், அல் குர்ஆனுடைய அத்தியாயங்களை நமக்கு கற்றுத்தருவது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் தஷஹுதை நமக்கு கற்றுத்தந்தார்கள் என்ற அளவுக்கு முக்கியத்துவம் மிக்கது. அப்ப இதில் முதலாவது முறையை பார்ப்போம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த செய்தியை நீங்க புகாரில் 831வது செய்தியாக பார்க்கலாம். இதுதான் தஷஹுதுல மிக பிரபலமான முறை, மிக பிரபலமான முறை இந்த அத்தஹியாத், இந்த தஷஹுதுடைய முறை என்பதைத்தான் அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். எனவே காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாஹ்வுக்கே உரியன. தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி உங்கள் மீது ஸலவாத்தும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். எம் மீதும் அல்லாஹ்வுடைய சாலிஹான அடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்பதுதான் இந்த தஷஹுதுடைய முறை. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து
அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது புகாரில 831வது செய்தியாக இது என்ன செய்கிறது, இது பதிவாகிறது. அடுத்து நாம் வருவோம் தஷஹுதுடைய இரண்டாவது முறைக்கு. தஷஹுதுடைய இரண்டாவது முறை பாருங்கள். இதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த தஷஹுதுடைய முறை. இது முஸ்லிம்ல 677வது செய்தி. இதில் நீங்க பார்க்கலாம், அத்தஹிய்யாத்துல் முபாரகாத்துன்னு இது ஆரம்பிக்கும். அத்தஹிய்யாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து த்வையிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதில் அப்துஹு வ ரசூல் என்று வரும். இதில் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று இதில் இந்த மாற்றங்கள் நீங்க பார்க்கலாம். இதில் பார்ப்போம், அதாவது அத்தஹிய்யாத்துல் முபாரகாத்து ஸலவாத், அதாவது சொல், செயல், பொருள் சார்ந்த எல்லா காணிக்கைகளும் சுபீட்சங்களும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாஹ்வுக்கே உரியன. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபி உங்கள் மீது சாந்தியும் அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். எம் மீதும் சாலிஹான அடியார்கள், அல்லாஹ்வுடைய சாலிஹான அடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி கூறுகிறேன். இதுல நீங்க பாருங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அது என்ன, எம் மீதும் அல்லாஹ்வுடைய சாலிஹான அடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக, சாந்தி உண்டாவதாக. இதனுடைய சிறப்பு ரசூல் நாங்க சொல்றாங்க, இதை ஒரு தொழுகையில் இதை ஓதும் போது வானத்திலும் பூமியிலும் உள்ள சாலிஹான அனைத்து நல்லடியார்களுக்கும் இந்த துவா கிடைத்து விடுகிறது. வானங்களிலும் பூமியிலும் உள்ள சகல நல்லடியார்களுக்கும், அவர்கள் உயிரோடு இருக்கலாம், அவர்கள் மரணித்தவர்களாக இருக்கலாம், அனைவர்களுக்கும் அந்த துவா கிடைக்கிறது. ஒருவர் சாலிஹான ஒரு அடியாராக வாழ்வது என்பது எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. ஒருவர் சாலிஹான ஒரு அடியாராக வாழ்ந்து மரணிப்பது என்பது தொழுகையாளிகளின் துவாவை அவருக்கு என்ன செய்து கொண்டும் அவருக்கு அதை பெற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். தொழுகையாளிகளுடைய பிரார்த்தனை கிடைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு விஷயம்தான் ஒரு சாலிஹான அடியாராக வாழ்ந்து மரணிப்பது என்பது. சுப்ஹானல்லாஹ். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு விஷயம், யா அல்லாஹ் ரப்பி ஜஅல்னி மினஸ் சாலிஹீன், எம்மை சாலிஹான அடியார்கள் என்றும் உள்ள ஒரு அடியானாக என்னை ஆக்குவாயாக நாங்கள் ரப்பிடத்தில் கேட்க வேண்டும். அது நபிமார்களுடைய உயர்ந்த துவாவாகவும் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அடுத்து நாம் தஷஹுதுடைய மூன்றாவது முறைக்கு வருவோம். இந்த முறையை பாருங்க. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது முவத்தா மாலிக்ல 204வது செய்தி. இதுக்கு முன்னால பார்த்த 2 செய்தி, அது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஆதாரத்தன்மையில மிக பலமானது. இது மூன்றாவது செய்தியை நீங்க பார்க்கலாம். அத்தஹிய்யாத்து லில்லாஹி அத்தஹிய்யாத்து லில்லாஹி ஸாகியாத்து லில்லாஹி த்வையிபாத்து ஸலவாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. காணிக்கைகள் அல்லாஹ்வுக்கே உரியன, புகழ்ச்சிகள் அல்லாஹ்வுக்கே உரியன, பாராட்டுக்களும் அல்லாஹ்வுக்கே உரியன, வணக்கங்களும் அல்லாஹ்வுக்கே உரியன. அதே போன்று நபியே உங்கள் மீது அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உண்டாவதாக. எம் மீதும் சாலிஹான அடியார்கள் மீதும் சலாம் உண்டாவதாக. வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று இது மூன்றாவது முறை. இது மூன்றாவது முறை. இது முவத்தா மாலிக் 204வது செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அடுத்து 4வது முறைக்கு வருவோம். இது முவத்தா மாலிக்குடைய 206வது செய்தி. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார். ஆயிஷா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த தஷஹுதுடைய முறை. அத்தஹிய்யாத்து த்வையிபாத்து ஸலவாத்து ஸாகியாத்து லில்லாஹி அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று இது வருகிறது. சொல், செயல், பொருள் சார்ந்த எல்லா காணிக்கைகளும் பாராட்டுக்களும் வணக்கங்களும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரியன. வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் ஏகன், அவனுக்கு இணை இல்லை எனவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். நபி உங்கள் மீது
சாந்தியும் அல்லாஹ்வின் அருளும் பரக்கத்தும் உண்டாகட்டுமாக. எங்கள் மீது அல்லாஹ்வின் அதே போன்று எங்கள் மீதும் சாலிஹான நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாவதாக, உங்கள் மீதும் சலாம் உண்டாவதாக என்று வரக்கூடிய இந்த ரிவாயத். இது முவத்தா மாலிக்குடைய 206வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. அடுத்து நாங்கள் இதுல 5வது முறைக்கு வருவோம். 5வது முறையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இது அபூதாவுதுல வரக்கூடியது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அத்தஹிய்யாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அதாவது காணிக்கைகளும் வணக்கங்களும் பாராட்டுகளும் அல்லாஹ்வுக்கே உரியன. நபி உங்கள் மீது ஸலவாத்தும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் ஏற்படட்டுமாக. அதே போன்று எங்கள் மீது சாலிஹான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதருமாவாக என்று சாட்சி கூறுகிறேன் என்று கூறக்கூடிய இந்த தஷஹுதுடைய முறை இது 5வது முறை. இது அபூதாவுதுடைய 971வது செய்தி. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அடுத்த 6வது முறையை பார்ப்போம். இது முவத்தா மாலிக்குடைய 204வது செய்தி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அத்தஹிய்யாத்து லில்லாஹி ஸாக்கியாத்து லில்லாஹி அத்தய்யிபாத்து அஸ்ஸலவாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸ்ஸாலிஹீன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இதுவும் அதே வார்த்தைகளை கொண்டு சில மாற்றங்களோடு வரக்கூடிய ஒரு ரிவாயத். எனவே இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா, மிக பிரபலமான ரிவாயத் என்பது நாங்கள் முதலில் பார்த்தது புகாரில் இடம்பெறக்கூடிய செய்தி, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அறிவிக்கக்கூடிய செய்தி. அடுத்து நாங்கள் முஸ்லிமுடைய ரிவாயத்தை பார்த்தோம், 2வது ரிவாயத். எனவே நாம் அவைகளை மரணமிட்டு நாம் ஓதலாம். இதைகளையும் நாம் ஓதுவது, நாம் இதை மரணமிட்டு கொண்டு நாம் மாறி மாறி ஓதுவது என்பதும் நாம் சுன்னாவை செயல்படுத்தியவர்களாகவும் என்பதை நாம் இதிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப இப்போது இதில் நாங்கள் அதாவது தஷஹுதுடைய 6 முறைகள் நாம் என்ன செய்தோம், இதில் பார்த்தோம். அடுத்து நாம் வருவோம் ஸலவாத். ஸலவாத்தை பொறுத்தவரையில ஸலவாத்தை நாம் என்ன செய்வது, அதாவது தொழுகையுடைய நாம் அந்த இறுதி ரக்காத்தில் இதை ஓதுவது அது அர்கான்கள் நின்றும் உள்ளதா வாஜிபுகள் நின்றும் உள்ளதா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர்கள் அது அர்கானில் நின்றும் உள்ளது என்று சிலர்கள் சொல்வார்கள், சிலர் அது வாஜிபில் நின்றும் உள்ளது என்று சொல்வார்கள். அது வாஜிபில் நின்றும் உள்ளது என்பது ஒரு பலமான கருத்தாக இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு கருத்து வேறுபாடு அறிஞர்கள் மத்தியிலே காணப்படுகிறது. அதே போன்று இந்த ஸலவாத்தை நாங்கள், அதாவது முதல் தஷஹுத், நாங்கள் 2வது ரக்காத்தில் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து நாங்கள் ஸலவாத்தை சொல்லலாமா? சொல்லலாம். சொல்வது சுன்னா. ஸலவாத்தையும் ஒருவர் சொல்லிவிட்டு என்ன செய்யலாம், எழலாம். இப்ப இமாம் சில நேரங்களில் நாங்க தஷஹுத் ஓதி முடித்த பிறகும் இமாம் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா நாங்கள் அதை தொடர்ந்து ஸலவாத்தை ஓதலாம். அதை தொடர்ந்து அதுக்கு பின்னாகக்கூடிய துவாக்களையும் ஓதலாம். என்ன, இமாம் எழும் வரைக்கும் நாம் என்ன செய்வது, அதில் இடம்பெற்றவைகள் நாம் ஓதுவது. எனவே இதில் ஸலவாத்துடைய முறையை நாம் பார்ப்போம். ஸலவாத்துடைய முறையில் தொழுகையின் இறுதி இருப்பில் ஸலவாத்துல முதல் முறை இதுல اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இதை அறிவிக்கக்கூடிய நபி தோழர் கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. புகாரில் இது 3370வது செய்தி. இந்த ஸலவாத்துடைய முறையை நாம் பார்க்கிறோம். என்ன, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தினர் மீதும் நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரது குடும்பத்தார் மீதும் யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவனும் கண்ணியமிக்கவனும் ஆவாய். அதே போன்று அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தினர் மீதும் நீ எவ்வாறு பரக்கத்து செய்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தினர் மீது நீ பரக்கத்து செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவன் கண்ணியமிக்கவனும் ஆவாய் என்பது இதில் முதலாவது முறை. இரண்டாவது முறையை நாம் பார்ப்போம். இரண்டாவது முறையில் தொழுகையுடைய அந்த இறுதி இருப்பினுடைய ஸலவாத்தில் இரண்டாவது முறை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத்.
اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. சில வார்த்தை மாற்றங்களோடு இதுல வருகிறது. சில வார்த்தை இதில் பார்த்தீங்கன்னா اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீதும் அன்னாரது குடும்பத்தினர் மீதும் நீ அருள் புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், நீ கண்ணியத்துக்குரியவன். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது நீ எவ்வாறு பரக்கத்து செய்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்னாரது குடும்பத்தினர் மீது நீ பரக்கத்து செய்வாயாக. நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், நீ கண்ணியத்துக்குரியவன், கண்ணியமிக்கவன், பெருமைக்குரியவன் என்பது இந்த ரிவாயத். இது காபிப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய முஸ்லிமுடைய 683வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அடுத்து நாம் இதில் 3வது முறையை பார்ப்போம். இதில் 3வது முறை اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. எனவே இதில் நாம் பார்க்கிறோம், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தினர் மீது நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம் வருது. கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினருக்கு நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் நீ அருள் புரிவாயாக. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர் நீ எவ்வாறு பரக்கத்து செய்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் நீ என்ன செய்வாயாக, நீ அதாவது அகிலத்தாரில் ஃபில் ஆலமீன் அகிலத்தாரில் நீ பரக்கத்து செய்வாயாக. இன்னக ஹமீதும் மஜீத், நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், கண்ணியத்துக்குரியவன், பெருமைக்குரியவன் ஆவாய் என்று வரக்கூடிய இந்த ரிவாயத். இது அபு மசூத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிம்ல 682வது செய்தியாக இடம்பெறுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம وبارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அடுத்து நாம் இதில் 4வது முறையை பார்ப்போம். இதில் 4வது முறை இதை அபு ஹுமைத் அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி நீங்க முஸ்லிம்ல 686வது செய்தியாக நீங்க இதை பார்க்கலாம். اللهم صل على محمد وأزواجه وذريته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وأزواجه وذريته كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد. அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா வஅஸ்வாஜிஹி வதுர்ரியத்தி என்ற வார்த்தைகள் கூடுதலாக இடம்பெறுவதை நாங்க பார்க்கிறோம். கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர் நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீதும் அன்னாரது மனைவிமார்கள் அதே போன்று அன்னாரது சந்ததியினர் மீதும் நீ அருள் புரிவாயாக. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர் மீது நீ எவ்வாறு பரக்கத் செய்தாய் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியர்கள் அதே போன்று அவரது சந்ததியினர் அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அவர்கள் மீது அருள் பரக்கத் செய்வாயாக, பரக்கத்தை புரிவாயாக. இன்னக ஹமீதும் மஜீத், நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், பெருமைக்குரியவனும் ஆவாய் என்பது இந்த ரிவாயத். அப்ப இது முஸ்லிம்ல 686வது செய்தியாக இது இடம்பெறுகிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியத்திஹி கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அஸ்வாஜிஹி வ துர்ரியத்திஹி கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அடுத்து நாம் இதுல பார்ப்போம் 5வது முறை, ஸலவாத்துடைய 5வது முறை. இது புகாரில 4798வது செய்தி. அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். اللهم صل على محمد عبدك ورسولك كما صليت على آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على آل إبراهيم என்று வரக்கூடிய வார்த்தைகள். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர் மீது நீ எவ்வாறு அருள் புரிந்தாயோ அதே போன்று உனது அடியாரும் தூதருமாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நீ அருள் புரிவாயாக. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர் மீது நீ பரக்கத் செய்தது போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரது குடும்பத்தினர் மீது நீ பரக்கத்து செய்வாயாக என்று வரக்கூடிய இந்த வாசகம், இந்த ரிவாயத். இது இதனுடைய 5வது முறை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்திக வ ரசூலிக கமா ஸல்லைத அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம். அடுத்து நாம்
இதில் 6வது முறை, ஸலவாத்தினுடைய 6வது முறை, இதனுடைய இறுதியான முறை. இந்த செய்தியை நீங்க திர்மிதியில 3220 செய்தியாக பார்க்கலாம். அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம ஃபில் ஆலமீன இன்னக ஹமீதும் மஜீத் என்று வரக்கூடிய இந்த முறை. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் நீ அருள் புரிந்தது போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரது குடும்பத்தினருக்கு நீ அருள் புரிவாயாக. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்தினர் நீ பரக்கத் செய்தது போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்தினர் நீ பரக்கத் செய்வாயாக. அதாவது அகிலத்தாரில் நீ பரக்கத் செய்வாய். அதே போன்று நிச்சயமாக நீ புகழுக்குரியவன், நீ கண்ணியத்துக்குரியவனாவாய் என்று வரக்கூடிய முறை. எனவே இவ்வாறாக ஸலவாத்தினுடைய முறைகள் 6 முறைகளும் இதுல வருகிறது. எனவே இதில் ஒருவர் மரணமிட்ட முறையை ஓதிக்கொள்ளலாம். வேறு முறைகள் அவருக்கு மரணமாக இருந்தால் அதை அவர் என்ன செய்யலாம், அதை மாற்றி ஓதுவதன் மூலம் அந்த சுன்னாவை அனைத்து முறைகளையும் ஓதுவதன் மூலம் அந்த சுன்னாவை அவர் நடைமுறைப்படுத்தியவர், செயல்படுத்தியவர் ஆவார். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம் இன்றைய பாடத்தில் நாம் என்ன செய்தோம், அதாவது சுஜூதில் ஓத வேண்டியவைகள், நடு இருப்பில், அதே போன்ற தஷஹுத், அதே போன்ற ஸலவாத்துடைய முறைகள், இவைகள் நாம் என்ன செய்தோம் இன்றைய வகுப்பில் நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த ஒரு வகுப்பில் அந்த இறுதியாக ஓத வேண்டிய துஆக்கள், அதே போன்று சலாம் கொடுத்த பிறகு ஓத வேண்டிய துஆக்கள் என்பதை இன்னொரு வகுப்பில் நாம் பார்ப்போம். இத்தோடு நாம் என்ன செய்து கொள்வோம், இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன்.